Hello everybody, welcome back to our channel Dr. Venkatesh Marriage Solutions. இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இன்லாஸோட தலையீடுனால வர ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியில் வர ப்ராப்ளம், இன்லாஸும் பேரண்ட்ஸும். ஸோ இதை நம்ம எப்படி தடுக்கிறது? ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி பிக் இஷ்யூ. நிறைய ஃபேமிலிஸில் நானும் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கு நிறைய ஃபேமிலிஸில், ஃபியூச்சர்லேயும் நடக்கும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் இன்லாஸ் இவங்க நம்மளோட திருமணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு மத்தியில் அவங்களோட தலையீடு ஃபைனான்ஷியல் விஷயத்தில் இது எப்படி தவிர்க்கிறது? ஏன்னா நம்மளை தூக்கி வளர்த்தாங்க, கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, நம்மளை கடன் உடனே வாங்கி லோன்லாம் போட்டு நம்மளை படிக்க வச்சாங்க. இன்னைக்கு அவன் கல்யாணம் ஆனதையும் திடீர்னு அவன் ஒய்ஃப் பேச்சை கேட்டு போயிட்டான். நம்ம பொண்ணு கல்யாணம் ஆனதையும் ஃபுல்லாக ஹஸ்பண்ட் பேச்சை கேட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை ஃபீல் பண்ணலாம். ஸோ அப்படி ஃபீல் பண்ணுவாங்களேன்னு நினச்சி நம்ம அவங்கக்கிட்ட ஒவ்வொரு டைமும் நம்ம ஃபினான்ஷியல் டீலிங்ஸில் தலையிடுறத நம்ம தடுக்க முடியாது. அந்த தார்மீக உரிமை உண்டு அவங்களுக்கு அப்படின்ற அடிப்படையில் நம்ம அதை அவங்களோட தலையீடை நிறுத்த மாட்டோம். ஸோ இது வெரி ஸ்டிக்கி சிச்சுவேஷன். இதை எப்படி ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, சிம்பிள். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் பொலைட்டாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் இன்லாஸ்கிட்டையும், இப்போது உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நவ் வி ஆர் ஃபேமிலி, நாங்கள் எங்கள் ஃபினான்சஸ் இன்கம்மை நாங்கள் வி வில் மேனேஜ் இட் ஆன் அவர் ஓன். உங்களோட ஐடியாஸு சஜஷன்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம், பட் டெசிஷன்ஸை எங்கள் கையில் நீங்கள் விட்டுறணும் அப்படின்னு ஜென்டிலாக பொலைட்டாக கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடணும். அண்ட் தென் அவங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட், நீங்கள் மாதம் மாதம் பண்ணிட்டு இருந்த சப்போர்ட்டை யூ ஹாவ் டு கண்டினியூ. எவ்வளோ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் இன்கம் நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுருந்தீங்களோ எவ்வளோ, அந்த அமௌண்ட்டை நீங்கள் பேரண்ட்ஸ்க்கும் இன்லாஸ்க்கும் சப்போர்ட் கண்டினியூஸாக யூ ஹாவ் டு டூ இட். ஸோ இது நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறது மூலமாக தான் உங்களுக்கு இந்த உங்களுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு மத்தியில் சும்மா அவங்க அப்பா அம்மா தலையிட்டு இருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் நினைக்கிறத நினச்சி அதனால் அவங்களுக்கு மத்தியில் வர சண்டையை நீங்கள் தவிர்க்க முடியும். ஸோ யூ ஹாவ் டு கன்வே த மெசேஜ். சில சமயம் கசப்பாக இருக்கும், பயமாக இருக்கும், நம்மளை தூக்கி வளர்த்தாங்க, அவங்ககிட்ட போய் நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு தயங்கினீங்கன்னா உங்களுக்கு மத்தியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி நம்ம வி வில் கன்வே த மெசேஜ் டு அவர் பேரண்ட்ஸ், போத் அவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்டிலாக பொலைட்டாக நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் யூ ஹாவ் டு டெல் தம் வில் மேனேஜ் அவர் ஃபினான்சஸ். ஸோ இதுதான் ஒரே வழி, இதை விட்டா வழியே கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹேண்டில் தி இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரம் தி பேரண்ட்ஸ் அண்ட் இன்லாஸ் இன் யுவர் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், ரைட்? ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் வீக்கு வேற ஒரு வீடியோவோட ஐ வில் கம். Until then, keep yourself safe and treat your spouse with respect. That is the most important thing. Okay, thank you. Bye.